Hi friends, welcome to Madhuravi Vlog channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். சோ சிக்கன் கிரேவி எப்படி வந்து சிம்பிளா அதே சமயம் ரொம்ப வந்து டேஸ்டியா பண்ணலாம் அப்படினு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ரெசிபி ஃபுல்லா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படினா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா மறக்காம வந்து Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் எப்பலாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்க என்னோட வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஆயில் வந்து சேர்த்திக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் வந்து செய்ய போகிறேன். நல்லெண்ணெயில் வந்து சிக்கன் செஞ்சோன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ எண்ணெய் வந்து சேர்த்திட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்திக்கோங்க. சோம்பு நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை 2 பச்சை மிளகாயும் சேர்த்தி அது நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து இது கூட ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை நல்லா வந்து போகணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வந்து வதக்கி விடுங்க. இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட பச்சை வாசனும் போகணும். இப்போ அது கூட ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை நான் வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளியோட கலர் நல்லா வந்து சேஞ்ச் ஆகி அந்த எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வரணும். அதனால ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வந்து அந்த தக்காளி வெந்து வரணும். அது வரைக்கும் வந்து விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. தக்காளியோட கலர்லாம் மாறி அந்த எண்ணெய்லாம் நல்லா வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து அதை வந்து வதக்கி விடுங்க. அதில் தேவையான மசாலாலாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள், வீட்டிலேயே அரைச்ச மல்லித்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இது மட்டும் நீங்கள் வந்து சேர்த்துனீங்கன்னா போதும். வேறு எதுவுமே வந்து வேண்டியதில்லை. சேர்த்துனதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம சேர்த்திருக்கிற மசாலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சிக்கனில் நம்ம சேர்த்திருக்கிற மசாலாலாம் நல்லா வந்து கோட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து சிக்கனை வந்து வேக வைங்க. அப்பப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். இல்லைனா வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காதங்காட்டி அடிப்படுத்தின மாதிரி வந்து ஆயிரும். பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வந்து விட்டு வந்திருக்கும். சிக்கன் ஓரளவுக்கு நல்லாவே வந்து வெந்திருக்கும். இதை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம தேவையான அளவுக்கு எந்த கிரேவியில் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்த்திக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்திக்கிறேன். லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மூடி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு சிக்கனை வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்துன தண்ணியெல்லாம் நல்லா வந்து சுண்டி சிக்கனும் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் சேர்த்திட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொத்தமல்லியும் புதினாவும் வந்து ஆட் பண்ணி இதை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து மூடி போட்டு அதுக்கப்புறம் வந்து இறக்குனிங்கன்னா அந்த கொத்தமல்லி புதினாவோட அந்த ஃப்ளேவர் வந்து சிக்கனில் வந்து இறக்கும். அப்போ டேஸ்ட் வந்து இன்னுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான பெப்பர் சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணியாச்சு. பார்க்குறக்கே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.